சௌந்தரநாயகி சமேத ருத்ராபதியார் ஆலய 107ஆம் ஆண்டு அமுத படையல் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தோப்பு தெருவில் பழமை வாய்ந்த சௌந்தரநாயகி சமேத ருத்ராபதியார் ஆலய 107ஆம் ஆண்டு அமுத படையல் உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 7ஆம் தேதி பால்குடம் எடுத்து காவடி திருவிழா நடைபெற்றது. இன்று சீரளா தேவ பாலகன் கோவிலிலிருந்து திருத்தேருக்கு எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் கோவிலுக்குள் வந்து நிலையை அடைந்தது. தொடர்ந்து ருத்ராபதிக்கும் சீரளா தேவ பாலகனுக்கும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் சிவனடியாரர்களிடம் குழந்தை பாக்கியமில்லாத பெண்கள் மடிப்பிச்சை ஏந்தி அந்த உணவை உண்டால் குழந்தை பாக்கியம், நோயில்லா வாழ்வு உள்ளிட்ட சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்பதால் வாங்கி கொண்டனர். இதில் ஏராளமான பெண்கள் மடிப்பிச்சை வாங்கி உண்டு வினோத வழிபாட்டை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து 1000 பேருக்கு அமுத படையில் அன்னதானம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்களும் கிராம மக்களும் கலந்து கொண்டனர். இத்தகவலை நமது செய்தியாளர் தாரிக் கனி மயிலாடுதுறையிலிருந்து தெரிவித்துள்ளார்.